தமிழ்நாட்டில் 2026 தேர்தலை முன்னிட்டு நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் கட்சியை நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ் கூட்டணியில், அதாவது என்டிஏ கூட்டணியில் பாரதிய ஜனதா கட்சி இணைக்க முயற்சி செய்கிறது என்ற தகவல்கள் வெளியாகியுள்ளன. சில தகவல்ல 50 சீட்டு மற்றும் டெப்டி சிஎம் பதவி போன்ற சலுகைகள் கூட பேசப்பட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் தவேகாவினுடைய தரப்புல என்டிஏ அல்லது பிஜேபியுடன் கூட்டணி இல்லை என்ற நிலைப்பாடு வெளிப்படையாக கூறப்பட்டதாகவும் ஒரு செய்தி தெரிவிக்கிறது. ஆனால் இதுல ஒரே ஒரு முக்கியமான கேள்வி என்ன எழுதுனா, என்டிஏ விஜய் கூட்டணி நடந்தால் அதன் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்ன? சாதக, பாதகங்கள் என்ன? அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. இத பத்தின ஒரு தெளிவான காணொளியாக இன்றைய காணொளி இருக்கும். தொடர்ந்து இணைந்திருங்கள். Powering enterprise networks and data centers. Design, deploy, secure, manage. Cavio, your infrastructure partner. Visit our website. Contact Cavio today. என்டிஏ விஜய் அலையன்ஸ் இதனுடைய மிக முக்கியமான நன்மைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்டி டிஎம்கே ஓட் அப்படிங்கிறது ஒன்றாகும். கிட்டத்தட்ட 5 வருடங்களாக அதிமுகவை எதிர்த்து போட்டியிட்டு திமுக வெற்றி வாகை சூடி 2021 ஆட்சி அமைக்கும் போது, கடந்த 5 ஆண்டுகளாக பல்வேறு திட்டங்களை நாங்கள் செயல்படுத்தி இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா கூட, ஒரு ஆன்டி டிஎம்கே ஓட் அப்படிங்கிறது, ஒரு ஆன்டி இன்கம்பன்சி ஓட் அப்படிங்கிறது இந்த அரசாங்கத்துக்கு இருக்கிறதாக கருதப்படுகிறது. அப்போ தமிழ்நாட்டில் டிஎம்கே எதிர்ப்பு வாக்குகள் பல கட்சிகள் சிதறி இருக்கிறன. அதுல விஜய் பிளஸ் என்டிஏவோட கூட்டணி இணைந்தால் கிட்டத்தட்ட பிஜேபி, ஏஐஏடிஎம்கே, தாவேகா என்ற ஒரே வாக்கு வங்கி அப்படிங்கிற அந்த குடைக்குள்ள ஒட்டுமொத்தமாக ஆன்டி டிஎம்கே உள்ளுக்கு வர்றதுக்குரிய வாய்ப்புகள் இருக்கும். அதே சமயம் பிஜேபி இதையே வலியுறுத்துகிறது. அப்போ ஓட் ஸ்பிளிட் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு கூட்டணியை அமைக்கிறது காலத்தினுடைய தேவையாக இருக்குது அப்படிங்கிறது என்டிஏ அலைன்ஸ் விரும்புறாங்க. அதே சமயம் இரண்டாவதாக விஜய்க்கு ஒரு நேஷனல் சப்போர்ட், அதாவது என்டிஏவில் சேர்ந்தால் ஒட்டுமொத்தமாக மத்திய அரசின் ஆதரவு விஜய் அவர்களுக்கு இருக்கும். அதே சமயம் தேசிய அளவில் மிகப்பெரிய ஒரு விசிபிலிட்டி விஜய்க்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு உறுதிப்பாடும் கொடுக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் தேர்தல் நிதி மற்றும் அமைப்பு ஆதரவு அத்தனையுமே பாஜக சார்பில் அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள் அப்படிங்கிற ஒரு சலுகையும் கொடுக்கப்பட்டுள்ளது. இதனால் ஒரு புதிய கட்சியாக தாவேகாவுக்கு தேர்தல் இயந்திரம், அதாவது எலெக்ஷன் மெஷினரி அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமாக பாஜக சார்பிலும் அதிமுக சார்பிலும் கொடுக்கப்படுறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்கிறதாகவும் பேசப்பட்டிருக்கிறது. இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதாயமாக என்டிஏ அலையன்ஸில் விஜய் சேர்ந்தால் கிடைக்கும் அப்படிங்கிற அந்த உறுதிமொழியும் கொடுக்கப்பட்டுள்ளது. இது எல்லாத்தையும் தாண்டி சீட் ஷேரிங் மூலம் அதிக எம்எல்ஏ ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற அந்த ஆசையை தவேகாவினுடைய தலைவர் திரு விஜய்க்கு தூண்டியதாக செய்திகள் வந்துள்ளது. ஒரு புதிய கட்சிக்கு 234 தொகுதிகளில் தனியாக போட்டியிடுவது ரொம்ப கடினம். அதனால நீங்க அலையன்ஸ்ல இருந்த 50 டு 80 சீட்டு வரைக்கும் உங்களுக்கு கண்டெஸ்ட் பண்றதுக்குரிய வாய்ப்புகளை நாங்கள் உருவாக்கி கொடுப்போம். அதே மாதிரி ரொம்ப கான்சென்ட்ரேட்டடான ஒரு கேம்பெயின் ஸ்ட்ரக்சர் உருவாகிறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்கும். அதே சமயம் நீங்க எம்எல்ஏ அதிக அளவிலான எம்எல்ஏக்களை அதிகரிக்க உங்களுக்கு வாய்ப்புகள் முதல்ல நீங்க அரசியலை ஃபேஸ் பண்ணும்போது, எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணும்போது கிடைக்கிறதுக்குரிய வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு அரசியல் கணக்குகளை என்டிஏவுடைய சாணக்கியர்கள் பல பேர் தவேகா விட்டு பேசினதாகவும் ஒரு செய்திகள் வந்து கொண்டு இருக்கிறது. மெயினாக ஏஐஏடிஎம்கே பிளஸ் விஜய்க்கு ஒரு கெமிஸ்ட்ரி இருக்குது. ஏன்னா ஏஐஏடிஎம்கேல கேடர் பேஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக 234 தொகுதியும் தமிழ்நாடு ஃபுல்லாக விரிஞ்சு இருக்கிறதுனால, அதே மாதிரி விஜய்க்கும் ஒரு யூத்தோட சப்போர்ட் சேர்ந்து அப்படின்னா ஒட்டுமொத்தமாக எம்ஜிஆர் மாதிரி ஒரு கரிஷ்மேட்டிக் வேவ் ஒன்று உருவாகலாம். அதை வச்சு மிகப்பெரிய ஒரு பலனை 2026 தேர்தல்களில் நம்ம மிகப்பெரிய ஒரு அறுவடை பண்ணலாம் அப்படிங்கிறத அதிமுக, தாவேகா, என்டிகே போன்ற கூட்டணி மூலியமாக உறுதிப்படுத்துறது மூலியமாக நமக்கு 2026 மிகப்பெரிய ஒரு வெற்றி வாய்ப்பாக அமையும் அப்படிங்கிற அந்த ஒரு ஆசையை தவேகாவினுடைய தலைவர் திரு விஜய்க்கு கொடுத்திருக்கிறாங்க. அதுபோல அவருடைய ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆக இருக்கட்டும், இல்ல அவர் மேல இருக்கக்கூடிய பல்வேறு ஐடி சம்பந்தமான ஊழல்கள் வழக்குகளாக இருக்கட்டும், இல்ல காரை இறக்குமதி பண்ண வழக்குகளாக இருக்கட்டும், இது அத்தனையும் ஒட்டுமொத்தமாக ஈவன் தோ கரூரினுடைய சம்பவ வழக்குகள் கூட சிபிஐனால் தாமதப்படுத்தப்பட்டு ஒட்டுமொத்தமாக மறக்கடிக்கப்படும் அப்படிங்கிற அந்த உறுதிமொழியையும் கொடுத்திருப்பதாக நமது சோர்சஸ் தெளிவாக கூறுகிறார்கள். ஆனால் இது அத்தனையும் ப்ரோஸ் அப்படிங்கிற ஆதாயங்கள் அப்படிங்கிற பார்வையில் பாதகங்கள் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒட்டுமொத்தமாக ஒரு ஐடியாலஜி கிளாஷ் ஒன்று மிக முக்கியமான பிரச்சனையாக தாவேகா என்டிஏ அலைன்ஸில் சேர்ந்தா இருக்கும். ஏன்னா தாவேகா தன்னுடைய ஐடியாலஜியாக சோஷியல் ஜஸ்டிஸ், செக்குலர் பாலிடிக்ஸ், அப்புறம் பெரியார் அம்பேத்கர் ஐடியாலஜிங்கிறத தெளிவாக கூறியிருக்குங்கும் போது ஒட்டுமொத்தமாக தாவேகா பிஜேபி ஐடியாலஜிக்கல் ஆப்போனண்டாகவும் கூறியிருக்குது. அப்போ ஒட்டுமொத்தமாக என்டிஏ அலைன்ஸ்குள்ள போனாங்க அப்படின்னா ஒரு கிரெடிபிலிட்டி கிரைசிஸ் ஏற்படும். நம்பகத்தன்மை தாவேகாவின் தலைவர் மேல, விஜய் மேல
இருக்காது தமிழக மக்களுக்கு அப்படிங்கிற அந்த ஒரு பார்வை முதல் தேர்தலிலேயே அந்த மாதிரி ஒரு கிரெடிபிலிட்டி கிரைசிஸ்க்குள்ள விஜய் சிக்குவார் அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு பொலிட்டிக்கல் கல்ச்சர் இருக்குது. அது தமிழ்நாட்டினுடைய அரசியல்ல திராவிடியன் ஐடியாலஜி, ஆன்டி பிஜேபியினுடைய சென்டிமெண்ட் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வந்து ஒட்டுமொத்தமாக வலுவாக இருக்கக்கூடிய காரணத்துல, அதனால் விஜய் வந்து பிஜேபிக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்லேயே சேர்ந்தார் அப்படின்னா மைனாரிட்டி ஓட்டாக இருக்கட்டும், இல்லை திராவிடியன் ஓட் பேங்க் வந்து ஒட்டுமொத்தமாக இவர்கள்ட்ட ஒரு நெகட்டிவான ரியாக்ஷன் வர்றதுக்குரிய வாய்ப்புகள் இருக்கிறதாவும் நம்மளுக்கு தெரியப்படுத்தப்படுகிறது. அதே சமயம் விஜயோட பிராண்ட் அப்படிங்கிற அந்த ஒரு பிராண்ட் வந்து ஆல்ரெடி இப்போ டேமேஜ் அதல பாதாளத்தில் அவருடைய ஒய்ஃபை வந்து ஃபைல் பண்ண டிவோர்ஸ் அப்ளிகேஷனில் பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்கும் போது அதே அவருடைய டேமேஜை வந்து இமேஜை டேமேஜ் பண்ணியிருக்கும் போது இப்போ ஒட்டு மொத்தமாக தனது இமேஜை வந்து ஆன்டி கரப்ஷன், ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டா, அப்புறம் நியூ பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது அவர் உருவாக்கி வச்சிருக்கக்கூடிய இந்த ஒரு இமேஜ் வந்து ஒட்டு மொத்தமாக பில்ட் செஞ்ச அந்த நரேட்டிவே டெமாலிஷ் ஆகப்படும், தரைமட்டமாக்கப்படும் அப்படிங்கிறது என்டிவல் சேர்ந்தால் நடக்கக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. அது போக ட்ரெடிஷ்னல் பாலிடிக்ஸுக்கு உட்பட்டவர் என்ற பர்செப்ஷன் உருவாகலாம். இவங்க இல்லைன்னா அவங்க அப்படிங்கிற அந்த ஒரு ட்ரெடிஷ்னல் பாலிடிக்ஸுக்கு உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இப்போ எப்படி நாம் தமிழர் கட்சிங்கிறது வந்து ஒட்டுமொத்தமாக திமுக, அதிமுக, பாஜக எல்லாத்தையும் எதிர்த்து நாங்கள் தனியாக தனி கொள்கையாக இருக்கிறோம், அதே சமயம் பெண்களுக்கு ஆண்களுக்கு தனித்தனியாக நாங்கள் 117 சீட்டை கொடுக்கிறோம் அப்படின்னு எல்லா தரப்புப்பட்ட மக்களையும் சாமானிய மக்களையும் கொண்டு வந்து நாங்கள் அதிகபட்சமான உச்சபட்ச அதிகாரத்தை கொண்டு வர்றோங்கிற ஒரு ஒரு நேர்மையான ஒரு கொள்கை சார்ந்து ஒரு தனித்துவ கொள்கையாக இன்றைக்கு தமிழ் தேசிய கொள்கையை உருவாக்கி கொண்டு அதற்கு கட்சியை வளர்த்து கொண்டு வரக்கூடிய அந்த ஒரு பாலிடிக்ஸ்ல டிஃப்ரெண்டான பாலிடிக்ஸ்ல இருந்து இவர் ஒரு என்டிஏக்குள்ள சேரும் போது ட்ரெடிஷ்னல் பாலிடிக்ஸ்குள்ள உட்படுவார் அப்படிங்கிற அந்த ஒரு பார்வையும் இருக்குது. அது போக ஆட்டோமேட்டிக்கா தாவேக்காவினுடைய ஒரு இண்டிபெண்டன்ட் ஐடென்டிட்டி வந்து ஒட்டுமொத்தமாக குறைக்கப்படும். ஏன்னா ஒரு புதிய கட்சி வளர வந்து ஒரு தனி நரேட்டிவ் தேவை, தனி ஓட் பேஸ் வந்து கண்டிப்பாக தேவை. அப்போ அலைன்ஸ்னு ஆட்டோமேட்டிக்கா வந்தா தாவேக்கா வந்து ஏஐடிஎம்கே இல்லைன்னா பிஜேபியினுடைய ஒரு நிழல் பார்ட்டி போல தான் கண்டிப்பாக தோன்றும் அப்படிங்கிற அந்த ஒரு பாதகமும் இருக்குது. மேஜராக கேடரோட ரெசிஸ்டன்ஸ், தாவேக்காவினுடைய கிராஸ் ரூட் கேடர்களில் பல பேர் வந்து பெரியாரிஸ்டாகவும் சோஷியல் ஜஸ்டிஸ் ஐடியாலஜியில் ஊறி போனவர்களாகவும் இருக்கப்படும் போது அவர்களுக்கு பிஜேபி அலைன்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக அகெயின்ஸ்டாக இருக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு பார்வையும் இருக்குது. மேஜராக கிரவுண்டில் பொலிட்டிக்கல் ரியாலிட்டின்னு கிரவுண்டில் நம்ம பார்த்தோம்னா பிஜேபி வந்து விஜயோட கூட்டணிக்கு அழைக்கிறது. ஆனால் தாவேக்கா பப்ளிக்கா நோ அலைன்ஸ் ஸ்டாண்ட்ஸ் அப்படிங்கிறத எடுத்து வைத்திருக்கிறார் பல்வேறு கூட்டங்களில் திரு விஜய் அவர்கள். இதனால் 2026 தேர்தல் வரை நெகோசியேஷன்ஸ் தொடரும் என்பது அரசியல் வட்டாரத்தினுடைய மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு பாயிண்டாக கருதப்படுது. எது எப்படியோ 2026 தேர்தல் அதிமுக திமுக எதிர்ப்பு என்கிற தாண்டி இன்றைக்கு தாவேக்கா யார் கூட சேர்றாங்க அப்படிங்கிற அந்த பார்வையை நோக்கி எலெக்ஷன் நகர நெருக்கி கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் லீடர்ஸ் சேனலுடைய அடுத்தடுத்த காணொலிக்கு. நன்றி, வணக்கம்.